இந்த கேம் நீங்கள் விளையாடுறதுக்கு முக்கியமான 3 ரூல்ஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, நான் சொல்கிற படம் எல்லாமே நிச்சயமாக தமிழ் படமாக மட்டும்தான் இருக்கும். அதுவும் நல்லா தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் படத்தை தாண்டி வேறு எந்த படமும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ரெண்டாவது க்ளூ, நான் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வேணால் அந்த கதையை சொல்லுவேன். ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், காமெடியனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். மொத்தமாக அந்த படத்துலேருந்து 5 க்ளூ கொடுப்பேன். அதுலேயும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா கடைசியாக ஒரு ஃப்ரேம் காட்டுவேன். அந்த ஃப்ரேமில் அந்த படத்துலேருந்து 4 முக்கியமான விஷயம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியும். அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம திரும்ப வந்துட்டோம். இது என்ன ஷோனா கெஸ் பண்ணு பாஸ். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா நம்மளோட எடிட்டர் மஞ்சு. சொல்லுங்கள். அடுத்து நான் கேஷுவல் சினிமாஸ் அப்புறம் FB ஷார்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ ரோட் ஷோலாம் பண்ணுவேன். எடிட்டிங் ஓகே ஓகே ஓகே. நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நீ தான் எடிட் பண்ண? நான் தான் எடிட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா வேறு? ஓகே ஓகே ஓகே. நம்ம படத்துக்கு போகலாமா? ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு ஆல்ரெடி? நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஓகே, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஆமாம். ஓகே, நம்ம ஷோக்கு போகலாம். ஓகேவா? ஓகே. படத்தோட ஃபஸ்ட்டு க்ளூ என்னென்னா, படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் கூட இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மெமரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த விஷயமும் அவர் பண்ணுறாரு. அப்படி பண்ணுறதே அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த விஷயம் நடந்தால் அவருக்கு பிரச்சனை. அது நடக்காமல் பார்த்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. எனக்கு இந்த க்ளூவில் பாதி வரைக்கும் வரும்போது ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கடுத்து போனால் சொதப்பிடுச்சு. என்னது? நண்பன் படம் ஞாபகம் வந்துச்சு. மெமரிஸ் கிரியேட் பண்ண ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரு. இல்லை, நண்பன் இல்லை. அடுத்து யோசி, ஏதாவது கொஞ்சமாக யோசி. எடுத்ததுமே நீ அடுத்த பாயிண்ட் கேட்குற. ஃபுல்லாக ஓட விட்டு கேட்கலான்ட்டு தான். சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் நம்ம இமீடியட்டாக நம்ம அடுத்த க்ளூக்கு போயிடலாம். ரெண்டாவது க்ளூ என்னென்னா, அந்த ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் நடந்துடும் நான் சொன்னேன் இல்லையா? அந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமேனு அவங்க ஃபஸ்ட்டு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ அது நடந்தால் தப்புன்னு அவங்களுக்கு தோணும். அந்த ப்ராப்ளம் நடக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலாக ப்ராப்ளம்ங்கிற மாதிரி இல்லை. பட் அந்த விஷயம் நடந்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பாங்க. பட் இப்போ அந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறப்ப ஐயோ இது நடக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஒரே விஷயம்தான். சரி, அப்போ இந்த ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சது, ரெண்டாவது அதுவே ஆப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி போகும். ஆக்சுவலாக அந்த விஷயம் நடந்திருக்காது. நடந்தால் நல்லா இருக்கும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பாங்க. பட் இப்போ அதே விஷயம் நடக்க போகுதுங்கிறப்போ ஐயோ இது வேணாம் நடக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. என்ன படம் எனக்கு தெரியல. என்ன படம்னு என்கிட்ட கேள்வி இல்லை, ஃப்ளோவில் சொல்லிடுவியோன்ட்டு தான். சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். நல்ல ஹிட்டான படம், கண்டிப்பாக பார்த்துருப்பேன். எல்லாருக்கும் பிடிச்ச படம். எந்த டைமில் வந்தது? இந்த 2000, 2005 அந்த மாதிரியா? இல்லை இப்போ ரீசெண்டானா ஒரு 2015லேருந்து 20க்குள்ளே வந்தது. 15 to 20 கரெக்டாக சொல்லணும்னா 2018, 19 இந்த 2 டைமில். எனக்கு டேட்டு இது தெரியல. 18 இல்லை 19 அந்த ரேஞ்சில் வந்தது. எனக்கு பார்த்துருப்பேன், கண்டிப்பாக பார்த்துருப்பேன். நல்ல படம் அது. எல்லா பெரிய ஹிட்டான படம், நல்ல படம் பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு தான் மூளையில் எட்ட மாட்டேங்குது. அடுத்து க்ளூ இது பெருசாக கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. படத்தில் பெருசாக ஃபைட் சீன் எதுவுமே இருக்காது. ஃபைட் சீனே இருக்காது. ஜாலி படம் மாதிரி இருக்கும். அப்போனா ஃபைட் சீன் இல்லாத படம் எதுவாக இருக்கும் அந்த மாதிரி நீ யோசிச்சின்னா பிடிச்சிடலாம். க்ளூவும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிப்பார். ஃபைட்டே இல்லைன்னா மேக்ஸிமம் அது என்ன படமாக இருக்கும் அந்த ரேஞ்சில் யோசிச்சுப்பார். அஃப்கோர்ஸ் லவ் படமாக இருக்கலாம், இல்லை நீ சொன்ன மாதிரி காமெடி படமாக இருக்கலாம். நான் என்ன இதுக்கு இவ்வளோ மோசமாக இருக்கேன்? எனக்கு படம் பேரும் இந்த நேரத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று சொல்லு. ஃபஸ்ட்டு ஒரு போர்த்தி அவளாவது ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டாது இந்த படமான்னு. ஐயோ, வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டு. நீ க்ளூ நான் ஃபஸ்ட்டு க்ளூலேயே இது கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். நடந்தால் நல்லா இருக்கும், ஆனால் நடக்காது. சரி, நடக்க வேண்டாம்னு நினச்சது. என்ன என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. தட்டி எழுப்பணும் போல. எழுப்பு உட்காந்து. ஐயோ, அடுத்த க்ளூ போயிடலாமா? சரி, ஓகே. இவ்வளோ மனுமட்டியாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டே இருப்பார். இது எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டே இருப்பார். அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கும். மரகத நாணயம் படமா? மரகத நாணயம் முன்னாடி சொன்ன க்ளூலாம் கனெக்ட் பண்ணிப்பார். ஃபைட் சீன் அந்த படத்தில் இல்லையா? ஃபைட் சீன் அவ்வளோவா இருக்கும்.
அது காமெடி ஃபைட்ஸினாக தான் போகும், ரொம்ப பெருசாலாம் போகாதே. இல்லை மரகத நாணயம் இல்லை. மரகத நாணயம் இல்லை. பெரிய ஹீரோ படம். ஐயோ பெரிய ஹீரோ படம், பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின். பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின். கஷ்டம்ப்பா. நல்ல படம். கஷ்டம் தெரியலையே. ஓகே, லாஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு கேரக்டரை வந்து அட்டாக் பண்ண சொல்லுவாங்க. சும்மா ஃபன்னுக்காக, அதாவது போய் அட்டாக் பண்ணி அடித்து போட்டுரு அப்படிங்கிற மாதிரி இல்லை, சும்மா ஃபன்னுக்காக அட்டாக் பண்ணு, பயமுறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பயமுறுத்துற மாதிரி. நான் பஞ்சதந்திரம் படம் யோசித்தேன், ஆனால் பயமுறுத்துற என்ன பண்ணுறது, எனக்கு நேரத்துக்கு படம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த க்ளூ வந்து நான் ரொம்ப ப்ராப்பராக சொல்லலான்னு பார்த்தேன், நீ சொல்லாததுனால நான் கொஞ்சம் ஈஸியாகவே சொல்லிட்டேன். ஸோ சேட், வெரி பேட். இமேஜுக்கு போயிடலாமா? நான் கண்டுபிடிப்பேனான்னு தெரியலையே. ஃப்ரேம் ஆக்சுவலாக வர மாட்டேங்குது. ஓரளவுக்கு ஈஸியாக தான். ஏதாச்சும் படம் பேர் நோட் பண்ணி வச்சுருப்பானா? இப்போதைக்கு எது வாய்ப்பு இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்ரேம். ஜானகி பேக் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார். கண்ணும் கொள்ளையடித்தால் படமா? இல்லையா. ஹேர் கட்டு, ஃபோட்டோகிராஃபி, அதில் இருக்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும். ஜானகின்னா ஜானகியேவா இல்லைன்னா அது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக இருக்குங்க. என்னங்க எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்க? பழைய ஆளுவிட போன டைம் பண்ணவங்களோட நீங்கள் வந்து கேள்வியாக கேட்குறீங்க. ஆளுநாள் அழகுராஜா அந்த படமா? ஆளுநாள் அழகுராஜா இல்லைம்மா. ஆளுநாள் அழகுராஜாவானே தெரில. அழகுராஜா முடியலன்னா அடுத்தடுத்து நான் ஈஸியான க்ளூவாக கொடுக்குறேன். ஐயோ, இப்போ இது உனக்கு புரியல தெரியல அப்படின்னா நான் அடுத்தடுத்து ஈஸியான க்ளூ. அப்படியா? ஈஸியாக எனக்கு மூளை வேலை செய்யல, சாரி. படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேமராமேனாக இருப்பார். மயக்கம் என்ன இல்லையா? சிரிக்கிற. லாஸ்ட் க்ளூ இதில் நீ கண்டுபிடிக்கலைன்னா நீ வெத்து, ஆனால் நீ கண்டுபிடிச்சிடுவ கண்டிப்பாக. எனக்கு ஒரு மாதிரி எம்பராசிங்காக இருக்குது இதெல்லாம் நடக்கும்போது. படத்தோட முக்கியமான விஷயமே ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியனாக இருக்கும். பிடிச்சிட்டேன். தப்பா சொல்லுவா இல்லை, பிடிச்சிட்டேன். சொல்லு பார்க்கலாம். 96. ரொம்ப நன்றி. அந்த படம் வந்து 96 தான். சூப்பர், நல்லா சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. கடைசி க்ளூவில் படத்தோட ஆக்சுவல் கதையை சொன்னதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபிலிம் பஸ் தான். இல்லை, நான் வந்து ரொம்ப நாளாக 96 படம் நான் பார்த்ததில்ல, சத்தியமாக சொல்கிறேன். பார்த்ததே இல்லையா? சீன்ஸ் தான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் படம் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு ஏன் படம் பார்க்கல? 96 ஏன் பார்க்கல? தெரில. 96 ஏன் பார்க்கலன்னா தெரியல, எனக்கு பார்க்க. சரி ஓகே. இந்த டைம் வந்து நம்ம ஷோவோட கெஸ்ட் வந்து இந்த படம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச படம். எனக்கு வந்து சொன்ன க்ளூவுமே அதான். எனக்கு வந்து க்ளூ ஃபர்ஸ்ட் தெரில, லாஸ்ட் சொல்லும் போது தான் அந்த ரீயூனியன் சொல்லும்போது ஓகே. அப்போ 96 படத்தை பற்றி இவளுக்கு அந்த ரீயூனியன் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அதை சொன்னதை கண்டிப்பாக. ஆமாம், அதனால தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப சூப்பராக போச்சு, ஜாலியாக போச்சு. நன்றி. ஜாலியாக இருந்துச்சா? நான் முக்கிய தள்ளிட்டு இருந்தேன்னு நினச்சேன். ஓகே, பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு கெஸ்ட்டோட அடுத்த ஒரு படத்தோட நம்ம மீட் பண்ணலாம். பாய்.